Hi friends, welcome to SPR Wheels Channel. உங்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்னோ பெய்யுது. ரொம்ப குளிரா வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல சூடா ஏதாவது செய்யலாம்னு பிளான் பண்ணேன். அதனால பாத்தீங்கன்னா வீட்ல இட்லி மாவு இருக்கு. இட்லி மாவு யூஸ் பண்ணி கார குழி பணியாரம் பண்ண போறேன். கார குழி பணியாரம் பண்றதுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு சொல்றேன் பாருங்க. மாவு மூட்டை எடுத்துர்க்கேன். இந்த மாவு புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நல்லா புளிச்ச மாவு இருந்தா நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஊற வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம். இவ்வளோதான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ஒரு சூப்பரான குழி பணியாரம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். குளிர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா க்ளவ் போடாமல் கட் பண்ணுறது கூட கஷ்டமாக தான் இருக்குது. டக்குன்னு கட் பண்ணிடுறேன். வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணால் நல்லது. அதனால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிடணும். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளிச்சிடுவோம். தாளிச்சுட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியாரம் இதில் போட்டுட்டு குக் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னோ பார்த்தீங்கன்னா நேராக நம்மளோட பாத்திரத்துலேயே விழுற மாதிரி ஸ்னோ பெய்யுது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி உள்ளே விழுது. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். நிறைய ஆயில் தேவையில்லை. ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிட்டோம். ஸ்னோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நிறைய பெய்யும்னு சொல்லிட்டு வெதர் சொல்லுது. அதனால் வெயிட் பண்ணலாம் ஸ்னோ நிறைய வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கருவேப்பிலை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுடுறேன். இது நல்லா இதுவான உடனே அடுத்தது வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு பாதி வதங்கினா போதும். பாதி வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மிக்ஸை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு மாவில் ஏற்கனவே ஊற வச்சுருக்க கடலை பருப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க ஐட்டத்தை இதில் மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கார குழி பணியாரத்துக்கு பேட்டர் ரெடி. குழி பணியாரம் பேனை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எல்லா இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் நிறைய ஊற்றினா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லாயிருக்கும். அதனால் ஆயில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றுறேன். குழி பணியாரம் பேன் நல்லா சூப்பராக சூடாயிடுச்சு. இது மாதிரி ஏதாவது குச்சி மாதிரி இருந்தால் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்றேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு.
இப்போது நிறைய ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா நம்ம அழகாக திருப்பிடலாம். கொஞ்சம் ஹீட்டு வந்து கம்மி பண்ணிடலாம், இல்லைன்னா சீக்கிரம் அடியில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஹீட்டை மட்டும் நான் கம்மி பண்ணிடுறேன். ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு முறை திருப்பி விடுறேன். நல்லா அழகாக வந்து சூப்பராக வந்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. திருப்பி விட்டேன். அந்த பக்கம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஸ்லோ ஹீட்டில் வெந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பாத்திரம், அதனால் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான், இன்னும் ஒரே முறை திருப்பி விட்டுறேன். வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் வந்து இந்த வெதருக்கு சூடாக வந்து ஒரு குழி பணியாரம் சாப்பிட போகிறோம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். சட்னி செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து சட்னி இல்லாமல் அப்படியே ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த ஐட்டத்துக்கு வந்து எந்த சட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்னோ வேறு திருப்பி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நானே ஒரு 20 குழி பணியாரம் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான வெதரில் ஒரு அருமையான குழி பணியாரம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.